ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ் கிட்டக்கிட்டு சேனல். வீடியோலாம் பற்றி பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா வேற பற்றியில் பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் இனிமேட்டு நம்ம கமல் சார் ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ அந்த புது ஹோஸ்ட் யார், கமல் சார் விலகியதுக்கான காரணம், இதெல்லாம் பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் இனிமேட்டு நம்ம கமல் சார் ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை பற்றி விஷயம் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க, நம்ம கமல் சார் ஹோஸ்ட் பண்ண போகிறதில்லே, அந்த ஷோ நீங்கள் எப்படி இருக்கும் போகுதுன்ற உங்களோட ஃபீலிங்ஸை நீங்கள் கான்டெஸ்ட்டில் கான் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கடந்த 7 சீசனாக அற்புதமாக ஹோஸ்ட் பண்ணார் நம்ம கமல் சார். அவரோட ஹோஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம கண்டஸ்டன்ஸை கேள்வி கேட்குற விதமாக இருக்கட்டும், அவங்க ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஹேண்டில் பண்ண விதமே வேறு. நமக்கு ஒரு விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், சனிக்கிழமையான ஒரு தத்துவத்தை சொல்கிறதா இருக்கட்டும், அறிவுரை சொல்கிறதா இருக்கட்டும், புக்கு படிங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், புக்கு படிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், தமிழில் இப்படிலாம் இருந்துச்சு, இப்படிலாம் இருந்துச்சு, அப்படிலாம் இருந்துச்சுன்னு தமிழுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறதா இருக்கட்டும், அவர் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிறையா சொல்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஆடியன்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்கன்னா அதை இவர் கடந்து வந்த பாதையாக இருக்கட்டும், இவர் படித்த புக்கில் இருக்கட்டும், இவர் படித்த சிந்தனையில் இருக்கட்டும், இவர் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்களை சூப்பராகவே சொல்லி ஆடியன்ஸையும் மகிழ்விப்பார். அதே மாதிரி கண்டஸ்டன்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுவார். மற்ற பிக் பாஸ் மாதிரி ரொம்ப ஆசாவும் நடந்துக்க மாட்டார். எப்படி ஹோஸ்ட்னா எப்படி பதமா அப்படி கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்ம தான் ஹோஸ்ட்டாக இருந்து அவங்க வீட்டுக்குள்ளே செய்கிற தப்பெல்லாம் சுட்டி காட்டி அவங்களை திருத்தணும். இப்படி ஒவ்வொரு வீக்கும் அட்வைஸ் பண்ணி திருத்தணும். அதை எவ்வளோ சூப்பராக அவங்களுக்கும் கொஞ்சம் மன கஷ்டம் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி பேசி நல்லா ஒரு தத்துவத்தோடு பேசி சூப்பராகவே ஹேண்டில் பண்ணுவார். மற்ற பிக் பாஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு இந்தி பிக் பாஸ் எடுத்துக்கிட்டா அவர் எவ்வளோ ஆசாக பிகேவ் பண்ணுவார், எவ்வளோ இதுவாக பிகேவ் பண்ணுவார் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம கமல் சார் அவ்வளோ ஆசாவில் பிகேவ் பண்ண மாட்டார். நல்லா நீட் அண்ட் கட்டாக சூப்பராகவே கண்டஸ்டன்ஸை சூப்பராக டீல் பண்ணி கொண்டு போவார். ஓகே, இப்போ நம்ம கமல் சார் 7 சீசன் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ 8வது சீசன் வேறு ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. கமல் சார் விலகிட்டார். அவர் விலகினதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ அவர் படம் இப்போ நிறையா வந்துட்டு இருக்கு. கல்கி 2வாக இருக்கட்டும், தக் லைஃப் படமாக இருக்கட்டும், அன்பேருவி டைரக்ஷனில் ஒரு படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி படத்தை லைனப் நிறையா இருக்குது. ஒரு வருஷத்தில் ஒரு 3-4 படம் கண்டினியூஸாக நடிக்க போகிறாரு. இப்போ அடுத்த மாதமே நிறைய படம் நடிக்க போகிறாரு. அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் போன சீசன் அவருக்கு எந்த அளவுக்கு அவர் ஹோஸ்ட்டை ரொம்பவே ட்ரோல் மெட்டீரியலாகவே ஆக்கிட்டாங்க. அது கமல் சார் பார்த்துருப்பாரு, என்ன இப்படி இருக்கே, ஓகே நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துப்போம், இது கொஞ்சம் இதுவாக போகுது, கொஞ்சம் பிரேக் எடுத்துப்போம் அப்படின்னு பிரேக் எடுத்திருக்காரு. இந்த சீசன் கமல் சார் ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல. மேபி ஃப்யூச்சரில் ஏதாவது சீசன் நம்ம கமல் சார் ஹோஸ்ட் பண்ண போகிறாரான்ற பற்றிலாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ புது ஹோஸ்ட் கமல் சார் மாதிரியே அந்த கேப் எப்படி பிடிப்பாங்க. நம்ம கமல் சார் இருந்தால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பிக் பாஸ்க்கு வரத்துக்கு வருவாங்க. ஏன்னா கமல் சார் மேலே மரியாதை, கமல் சாருக்காகவே வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கமல் சார் ஏதாவது சொன்னால் கேட்டுப்பாங்க. ஆனால் இன்னும் வேறு யாரோ போட்டால் அது கேட்டுப்பாங்கன்ற ஒரு டவுட் இருக்குது, மரியாதை கொடுப்பாங்கன்ற ஒரு டவுட் இருக்குது. ஆனால் நம்ம கமல் சார் ஒரு பிக் பாஸ் ஒரு சூப்பரான ஒரு வேலை கொண்டு போனார். கமல் சார் ஹோஸ்ட் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். கமல் சார் ஹோஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் போன சீசன் கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியலாக அமைஞ்சிச்சு. அதனால் ஒரு எடுத்த முடிவு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. படம் வாய்ப்புமே இதுக்கு முன்னாடி இருந்த லெவலோட இப்போ நம்ம கமல் சாரோட மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. அந்த விக்ரம் திரைப்படத்துக்கு அப்புறம் மார்க்கெட் எங்கேயோ போயிடுச்சு. இப்போ அந்த ஷெட்யூல் ரொம்பவே நிறைய படத்தை கண்டினியூஸாக நிறைய படம் நடிக்க போகிறாரு. அதனால் அதையும் மேனேஜ் பண்ணிட்டு இதையும் மேனேஜ் பண்ண முடியாதுன்ற காரணத்தினாலையும் கூட அவர் இப்போ இந்த முடிவு எடுத்திருக்காரு. இப்போ கமல் சார் ஹோஸ்ட் பண்ண போகிறதில்ல. அது ரொம்பவே டவுன்ஃபால்னு சொல்லுவேன் நான் பிக் பாஸ் சீசன் 8க்கு. ஏன்னா கமல் சார் இருந்திருந்தால் அது எவ்வளோ வியூவர்ஸ் வருமோ அதை விட 1% 10% கம்மியாகவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கமல் சாருக்காக பார்க்குற ஒரு கூட்டம் பிக் பாஸில் 100% இருக்குது. என்ன தான் கமல் சாருக்கு ட்ரோல் இருந்தாலும் அவரை பிடிச்ச ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவருக்காக சனிக்கிழமை போட்டு டிவியாக இருக்கட்டும், ஹாட்ஸ்டார் போட்டு பார்க்குறதுக்கும் நிறையா மக்கள் இருக்காங்க. ஏன்னா கமல் சார் அவரோட தத்துவத்தை எடுத்து வைக்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுறது கேட்கறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அறிவுபூர்வமாக நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அது கேட்கறதுக்கு ரொம்பவே அருமையாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ஓகே, இப்போ கமல் சார் விலகிட்டார். இப்போ பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் யார் ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை காமெண்ட்ஸில் காணுங்க. இப்போ என்னோட ஒப்பீனியனை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகே, இப்போ கோபிநாத் சார் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஹோஸ்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தான் இருக்கும். சூப்பராக கேமோட ஆங்கிள் சூப்பராக கொண்டு போவார். கேம் சூப்பராக எடுத்துகிட்டு போவார் அடுத்த லெவலுக்கு. அதனால கோபிநாத் ஒரு ஹோஸ்ட் சூப்பராகவே இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் இதுவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கோபிநாத் ஹோஸ்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும், சூப்பராக எடுத்துகிட்டு போவார் கேமை. பட் ஆனால் உள்ள கண்டஸ்டன்ஸ்க்காக இருக்கட்டும், மற்றவங்களுக்காக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் ஐ ஷோர்லி கோ ஃபார் எஸ்டிஆரை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி அவர் சூப்பராகவே கேம் கொண்டு போவார்.
அப்படின்னா சூர்யா சார், இவங்க 3 பேர் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேர் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமல் சார் இல்லைன்னா ஹோஸ்ட் பண்ணலாம். நம்ம கோபிநாத் சார் வந்து சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுவார். ஆனால் அவருக்கு வந்து இந்த பிக் பாஸ் சீசன் தமிழ் வந்து சூட் ஆகுமான்றது வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். இருந்தாலும் அவர் சூட் ஆனமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கோபிநாத் சார் வந்து சூஸ் பண்ண மாட்டாரு. பிக் பாஸ் ஆஃபர் வந்தாலும் இல்லை சார் நான் பண்ணல சார் அப்படின்னு தான் அவர் சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கே தெரியும் இதனால அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்றதுனால அவர் வந்து சூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எஸ்டிஆர் ஒரு பக்கம் ஏற்கனவே ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் ஓடிடி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் வந்து சூப்பராக ஹோஸ்ட் பண்ணார். அவரோட கேம் வந்து எப்படி எடுத்துகிட்டு போனார்னா ஃபன்னான ஒரு மூமெண்ட்டில் எடுத்துகிட்டு போனார். நம்ம கமல் சார் வந்து சீரியஸான ஒரு மூமெண்ட்டில் 2 பக்கமும் பேசுகிறதா இருக்கட்டும், கேமை வந்து இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போனார். எஸ்டிஆர் ஹோஸ்ட் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஃபன்னாக சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போனார். அதனால் வந்து எஸ்டிஆர் இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எஸ்டிஆருக்கும் இப்போ தான் வந்து படத்தில் நடிக்கணும், திருப்பி ஃபார்முக்கே வந்திருக்காப்புல நம்ம தலைவன். இப்போ எஸ்டிஆர் வந்து இப்போ தான் ஃபார்முக்கு வந்திருக்காரு, நிறைய படம் சூஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் பேக் டு பேக் படம் இருக்கிறதுனால மேபி எஸ்டிஆர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வாய்ப்புகள் எல்லாமே போகலாம். இன்னொரு பக்கம் சூர்யா சார் இருந்தால் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா வந்து ஏற்கனவே விஜய் டிவி தொலைக்காட்சி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு, சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. இப்போ வந்து பிக் பாஸ் தமிழ்லையும் ஹோஸ்ட் பண்ணால் சூப்பராகவே இருக்கும். பட் ஆனால் அவர் வந்து ஒத்துப்பாரான்றதை விட அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க. பேக் டு பேக் வந்து நிறைய படத்தில் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால சூர்யா சார் வந்து 100% 200% பிக் பாஸ் சீசன் 8 தமிழுக்கு வந்து ஹோஸ்ட்டாக வர போகிறது கிடையாது. ஓகே, இப்போ வந்து அடுத்ததாக விஜய் சேதுபதி சார் வந்து பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஹோஸ்ட் பண்ண எப்படி இருக்கும்? நம்ம விஜய் சேதுபதி சார் ஹோஸ்ட் பண்ணால் உண்மையுமே தரமாக கிளாஸாக சூப்பராக வந்து கொண்டு போவார் கேமை. உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கும் சூப்பராகவே பிடிக்கும். இவர் சொல்கிற ஒரு விஷயங்கள் வந்து மக்களுக்குமே இப்போ வந்து மக்கள் நாயகனாக இருக்காரு. மக்கள் சேலம் விஜய் சேதுபதி தான். அதனால் வந்து விஜய் சேதுபதி இருந்தால் நல்லாயிருக்கும். மேபி விஜய் சேதுபதிக்கும் நிறைய படையெடுப்புகள் இருக்குது. இருந்தாலும் அவர் வந்து டைம் ஷெடியூல் பண்ணி நல்லா பிக் பாஸ்க்காக நல்லா வருவார்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம் விஜய் டிவி எந்த முடிவு எடுக்க போகுது, யாரை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க, விஜய் டிவி கேட்குறவங்க ஒத்துப்பாங்களா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூர்யா சார் இல்லாட்டி எஸ்டிஆர் சார் இல்லாட்டி விஜய் சேதுபதி சார் 3 பேர் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதில் வந்து எனக்கு 3 பேர் யார் இருந்தாலுமே சூப்பராக இருக்குங்க. யார் வந்தாலுமே யார் ஹோஸ்ட் பண்ண வந்தாலுமே நம்ம கமல் சார் ஹோஸ்ட் அளவுக்கு யாராலையும் எட்ட முடியாது. ஏன்னா கமல் சார் வந்து தனி பிக் பாஸ் இப்படி தாண்டா ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து அவர் தனியாக கிளாஸாக வந்து பிரித்து காமிச்சிட்டாரு. பட் ஆனால் கமல் சார் தவிர்த்து இப்போது யார் ஹோஸ்ட் பண்ண போகிறான்றது பொறுத்து வந்து பார்க்கணும். நம்ம கமல் சாரோட ஹோஸ்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அவர் வந்து பிக் பாஸை விட்டு விலகிட்டார். இப்போ புது ஹோஸ்ட் யாரெல்லாம் இருக்குன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் 3 பேர்த்து சொல்லிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் பிக் பாஸ்க்கு வந்தால் நல்லாயிருக்கும் ஹோஸ்டான்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வியூ பாயிண்ட் என்ன? கமல் சார் வந்து இப்போ விலகிட்டார், இதை பற்றி நீங்கள் நினைக்கிறது மறக்காம கமெண்ட். ஓகே கைஸ், இதோட பிடிச்ச மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டேஸ் கிட்ட யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.